உங்களை பற்றியும் உங்களோட அனுபவத்தை பற்றியும் கொஞ்சம் எங்களோட நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். வணக்கம். உங்களை பார்த்ததில் மிக சந்தோஷப்படுறேன். நான் வர்மக்கலையில் சில ஆண்டுகாலம் பயணித்தேன். வர்மக்கலையில் எனக்கு ஆசானாக என்னுடைய குருவாக இருப்பது இந்த ஃபோட்டோவில் இருக்கிற டாக்டர் ராஜேந்திரன் அவர்கள். அவர்கள் தக்கலை மூலச்சல் கிராமத்தில் இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையும் வர்மக்கலை கல்லூரி நடத்திட்டு வராங்க. அவர்கிட்ட படித்தவர்கள் ஏராளமாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்காக படித்தோம். அதில் நானும் ஒருவன். எனக்கு அவருக்கு கீழே இருந்து சிஷ்யனாக இருந்து படிக்க வாய்ப்பு கிடைத்தது. இப்போ வர்மக்கலை என்றால் ஒரு சாதாரண கலை அல்ல. பலதரப்பட்ட மருத்துவ விஷயங்களையும் நுணுக்கங்களையும் ஆராய்வது வர்மக்கலை. மிகப்பெரிய நோய்களிலிருந்து மனிதர்களை காப்பாற்றுவது வர்மக்கலை. இது மிக பிரபல்யமான ரகசியமான ஒரு கலையாக இருந்து வந்தது. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் இன்று அது சாதாரண சுளுக்கு எடுப்பது அல்லது சுடக்கு எடுப்பது மட்டும் அல்ல. வர்மக்கலை என்பது தீராத நோய்களையும் நரம்பு மண்டல நோய்களையும் மூளை சார்ந்த நரம்பு நோய்களையும் பக்கவாதங்களையும் மன நோய்களையும் உறக்கமின்மையும் நாள்பட்ட அனைத்து நோய்களுக்கும் தீர்வாக அமைகிறது. வர்மக்கலை என்பது வெறுமனை தொடுவது மட்டுமல்ல, உணர்ச்சி பூர்வமான ஒரு கலையாகும். இது மிகப்பெரும் மாபெரும் கலையாக ஒரு காலத்தில் இருந்தது. இன்று மிக குறைந்த இருக்க காரணம் அதை கற்றுக்கொள்வது மாணவர்களுக்கு ஆர்வமின்மையும் குருவும் சரியான குரு இல்லாமையும் இதுதான் காரணம். நீண்ட கால நோய்களில் ஒன்று சிசோஃபர்னியா. அதாவது தனக்குள் ஒரு நபர் பேசுகிற மாதிரி ஒரு கேட்கும், காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கும். அவங்க அந்த சவுண்டை அந்த வார்த்தையில் மட்டுமே அவங்க கவனிப்பாங்க. அதனால பல பிரச்சனை ஏற்படும். இதில் தற்கொலை போன ஆட்கள்லாம் உண்டு. ஏனென்றால் அந்த மனசில் அந்த பேசும் பேச்சு நம்பிக்கையுரியதாக இருக்கும். இப்போ ஒரு மருத்துவத்தை போகும்போதே அந்த பேஷண்ட்டுக்கு காதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டாக்டர்கிட்ட போக வேண்டாம், இவனுக்கு விஷம் வைப்பார், மருந்து விஷம் வைத்துலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி காதில் ஒரு உண்மைத்தன்மையாக ஃபீல் பண்ணுவாங்க கேட்குறத. இதுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், நாக்கில் இருக்கும் அடங்கல்கள்லாம், இந்த அமிர்தடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனநோய்களை குணப்படுத்தும். அதுக்கு மேலே உள்நாக்கு அடங்கள்லாம் நல்லாயிருக்கும். பேசாத குழந்தையும் பேச வைப்பது உள்நாக்கு அடங்கள். இதில் பொய்கை காலம், இந்த பொய்கை காலம் இந்த சைடில் இருக்குது. இதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது அந்த முறையாக ஆசான் கற்றுக் கொடுத்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த மனநிலையில் உள்ள மாற்றங்கள் மாறும். அந்த காதில் கேட்கக்கூடிய அந்த வேறு சவுண்டு ஒரு அதீத சக்தி அங்கே மாறப்படுகிறது. இரண்டாவது மீண்டும் சொல்கிற கொண்டை கொல்லி உச்சி வர்மம் தெலது காலம் இதெல்லாம் அணுக்கிட்டு அதை அழுத்திட்டு அதை சரியாக ஸ்டிமுலேட் பண்ணிங்கன்னா மனசில் அந்த காதல் கேட்பது மனநிலை மாறுதல்கள் மாற வாய்ப்பு இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நாக்கில் இருக்கிறது தான். இந்த நாக்கில் இருக்க வர்மங்கள் அதை சரியாக தூண்டணும்னா மனதில் அதீதமாக செயல்படக்கூடிய சக்தி நாக்குக்கு உண்டு. இது தவிர காதுகளில் உள்ள வர்ம புள்ளிகள் அதை அழுத்தும் போது அந்த சிசோஃபர்னியா நோய் முழுமையாக குணமடையும் என்பது சந்தேகமில்லை. ஆசானவர்களே, நம்ம உடல் நிலையில் பல்வேறு தரப்பட்ட வலி ஏற்படுது. இது ஒரு மருத்துவமனைக்கு போனால் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு குணப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி நம்ம வர்மக்கலையில் என்ன தீர்வு இருக்குது, கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். அலோபதி மிக சிறந்த மருத்துவம். அந்த மாற்று மருத்துவம் சொல்றதை விட நவீன மருத்துவம். அவங்ககிட்ட நிறைய ஆராய்ச்சிகள் இருக்குது. இன்றைக்கி வலி அவங்க குறைக்க முடியும். அவங்க நிறைய மருந்துகள் வச்சுருக்காங்க. அது நானே நிறைய பார்த்துருக்குறேன். அந்த வலியை குறைக்கும் விஷயங்கள் வர்மக்கலையில் முன்பே உள்ளது. அது தோள்பட்டை விலகல் என்பது நழுவுதல், டிஸ்லொகேஷன். அந்த வலியை குறைக்கும் பாயிண்டில் அழுத்தும் போது வலி குறைகிறது. நாங்கள் அந்த தோள்பட்டையை எடுத்து போட்டுருவோம். அப்பொழுது மயக்கம் வர வாய்ப்பில்லை, வலியும் இருப்பதில்லை. ஏனென்றால் காக்கட்டை காலம் என்பது உடலில் உள்ள வலிகளை கடத்தாது மூளைக்கு. வலி என்பது மூளை உணரக்கூடியது. C2 cervical 2ல மூவ் ஆகி மூளைக்கு போகணும். அந்த இடத்தை அழுத்துவதன் மூலமாக வலிகளை நாம் குறைக்க முடியும். அப்போது காக்கட்டை காலமும் விலங்கு வர்மமும் வலியை குறைக்கும். இது தவிர கால்களில் டிபியாவோட சென்டர் போன் பேர் டிபியாங்கிறோம், முட்டுக்கு கீழே உள்ளதை. அந்த டிபியாவுக்கு நடுப்பகுதி தான் குதிரை முக வர்மம். அதை 11 முறை 21 முறை தேவைப்பட்ட 51 முறை 51 முறை அழுத்தும் போது உடலில் வலிகளை குறைக்கும் ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. அது மூளையில் சென்று வலியை குறைக்க முடியும். இதை நம்ம சொல்லலை, இதை இப்பொழுது ஆராய்ச்சி செய்த ஜப்பானில் உள்ள மருத்துவ நிபுணர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் வர்மக்கலையில் ஏற்கனவே எழுதப்பட்டுள்ளது குதிரை முக வர்மத்தில் அழுத்தும் போது வலி குறையும் என்று. அதனால் வலிகளை குறைக்கும் இடங்கள் பல உள்ளன. அதில் குதிரை முக வர்மம்,
காக்கட்டை காலம், விலங்கு வருமம், இது தவிர மணிபந்த வருமம், இதில் உள்ளது வலியை குறைக்கக்கூடியது. இது 21 முறை அழுத்தும் போது அனைத்து வலிகளும் குறைக்க முடியும். தேங்க்யூ டாக்டர்.